ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரல்ல கேட்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்டாவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்வனின் கவிதையே. கவிதை 8. மருத்துவமனையிலிருந்து சுப்புராஜை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். இன்னும் 3 மாசம் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பொண்ணுங்க ஹாஸ்டல்ல தனித்தனியா தங்கி படிக்காங்கன்னு தானுங்க இங்க வந்தோம். மறுபடியும் நானும் அவங்களும் ஈரோட்டுக்கே போறோம். எங்களை தப்பா நினைக்காதீங்க. ஏற்கனவே நீங்க எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கீங்க. அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்றார் காந்தி சேலை தலைப்பை பற்றியவாறு கைகூப்பி. சட்டென அவர் கையை பற்றிய சிவகாமியோ, ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? நாங்களும் வாழ்க்கையில நிறைய கஷ்ட நஷ்டத்தை பார்த்து வந்தவங்க தானுங்க. அதான் அட்வான்ஸ் காசு இருக்குல்ல, அதுல கழியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். வாடகை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க என்றார். வீட்டிற்கு வந்த கதிரோ, ஏமா அப்படி அந்த ஆளு சுப்புராஜ்னா வேலை பாக்குறாராமா என்றான். அவன் தலையில் குட்டி அவன் அன்னை, பெரியவங்கள மரியாதையா பேசுடா, ஜோசியம் பாக்குறாராம். புது ஊர்ல உடனே ஆளுங்க வரமாட்டாங்கல்ல, அதான் வாடகை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நானும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தேன் என்றார். ஓ, ஜோசியம் பாக்குறவரா? ஏன் சிவகாமி, அவ்வளோ நல்லவளா நீ என்று தாயின் கன்னத்தை பற்றி அவன் கில்ல. ஏண்டா சொல்ல மாட்ட? உறுத்தியா நின்னு உங்களை வளர்த்திருக்கேனே, அதனால நீ பேசுவ என்றார். நாட்கள் சென்றது. அவ்வப்போது எதிரில் பார்த்தால் ஹாய் சொல்லி சிறு புன்னகையுடன் நகர்வதும் மதிவதனியின் வற்புறுத்தலால் அவன் வீட்டிற்கு வந்து விரத உணவு உண்ணவும் செய்தனர் கலாவும் சங்கரியும். கண்ணாடியை பார்த்து பாடியவாறு தலை சீவி கொண்டிருந்த கதிரை பார்த்து, இப்போல்லாம் உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுதே, வீட்டுல போடுற டிஷர்ட் கூட அயன் பண்ணி தான் போடுற, 3 தடவைக்கு மேல முகம் கழுவுற, 4 தடவை தலை சீவுற, என்னடா அண்ணா விஷயம் என்றாள் அவன் தங்கை. ஏன் 2 தடவை பல் தேய்க்கிறேன், 4 தடவை பாத்ரூம் போறேன்னு சொல்ல வந்துட்டா என்று விட்டு அவன் பணியை தொடர, கலாவா சங்கரியாக்காவாடா என்றாள். திகைத்தவாறு கதிர் திரும்ப, சொல்லுடா அண்ணா, யாரு, கலாவா சங்கரியாக்காவா என்றாள். என்று சைகை செய்தவன், ஏய் குட்டி பிசாசே, ஏன் கத்துற, அம்மாவுக்கு கேட்டுற போகுது என்றான். எனக்கு சொன்னதே அம்மா தாண்டா. என்ன மதி, உன் அண்ணன் எதிர்த்த விட்டு பிள்ளைங்க யார் பின்னாடியோ சுத்துறானோன்னு சொன்னாங்க என்க. அப்படியா சொன்னாங்க? அப்படி அப்பட்டமாவா தெரியுது என்றான். பின்ன அந்த ஓட்டலுங்கியும் ஜல்லட டிஷர்ட்டையும் காணுமே. சனி ஞாயிறு லீவுனா வெள்ளிக்கிழமை குளிக்கிறவன் மறுபடியும் திங்கக்கிழமை தான் குளிப்ப. அம்மா எத்தனை தடவை இந்த முடிய விட்டுடா, தாடிய ட்ரிம் பண்ணுடான்னு கத்திருப்பாங்க. இப்ப எல்லாம் சொல்லாமலே வேலை சரியா நடக்குது போல. பத்ததுக்கு வண்டிய துடைக்கிறேன்ற பேர்ல 3 மணி நேரம் வெளியே உட்கார்ந்துருக்க. அதுலயும் இந்த உலகத்திலேயே வெளியே டேபிள் ஃபேன் வச்சு சேர் போட்டு வண்டிய துடைக்கிற ஒரே ஆளு நீயாதான் இருப்ப. இப்ப சொல்லுடா அண்ணா, யார் அந்த பொண்ணு என்றாள். ஓ, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ரொம்ப நல்லதான், வேலை மிச்சம். அதான் அந்த சங்கரி என்றான். சங்கரி அக்காவா? டேய் அண்ணா, நான் கூட கலான்னு நினைச்சேன்டா. சங்கரி அக்கா அல்ட்ரா மாடர்ன். நீ அட்டுச்சேரி பையடா, எப்படி ஒத்து வரும்? சொல்ல போனா நீ பந்தாவுக்கு ஏதாவது சொன்னா கூட அந்த அக்கா புரியாம என்னதான் பாப்பாங்க. நான் தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படிடானா ஒத்து வரும் என்றாள். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அவ வந்தா அம்மாவை எதனா நம்மள பத்தி பெருமையா 4 வார்த்தை சொல்ல சொல்லு, அது போதும் என்றான். யாரு? உன்னை பத்தி, அதுவும் பெருமையா 4 வார்த்தை? டே அண்ணா, ஏதாவது உன்னை பத்தி பெருமையா நீ ஏன் 4 வேண்டாம், 2 விஷயம் சொல்லு என்றாள். திருவென விழித்தவன், இப்படி டக்குன்னு கேட்டா எப்படி சொல்றது, கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு என்றான். இப்ப தெரியுதா, உனக்கே உன்னை பத்தி 2 விஷயம் நல்லதா சொல்ல முடியல, இதுல எங்களை 4 விஷயம் நல்லதா சொல்ல சொன்னா என்னத்த சொல்றதா என்றாள். தங்கையை பார்த்து கையை உயர்த்தி கும்பிடு போட்டவன், தெய்வங்களா, என்னை பத்தி ஏதாவது தப்பா சொல்லாம இருங்க, அதுவே போதும் என்றான். அதன் பின் வந்த நாட்களில் மதிவதனியின் நடவடிக்கையும் கதிரின் பார்வையும் சங்கரியின் மனதில் மெதுவாக சந்தேகம் எழச் செய்திருந்தது. என் அண்ணன் வருஷம் பழனிக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போவாங்கா. கல்லாக்கா கிட்ட கேளுங்க, அவன் காலேஜ்ல மட்டும் இல்ல, இந்த ஏரியா பொண்ணுங்க கூட என் அண்ணன் பின்னால சுத்தினாலும் திரும்பியும் பார்க்க மாட்டான் என்று மதிவதனி கூற, கலாவோ ஆவென வாயை திறந்து கேட்டுக்கொண்டிருக்க, சங்கரியோ எரிச்சல் மண்டிய முகத்துடன், பிளீஸ் மதி, எனஃப், எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு பேசலாமே என்க தோய்ந்த முகத்துடன் சரிக்கா என்றவள் வீடு திரும்பினாள். குட்டிமா, பாபா உக்காரு, நான் சொன்னதை எல்லாத்தையும் சொன்னியா என்றான். ஆமா, ஆனா அவங்க எழுந்து போ கதவை சாத்தணும்னு ஜாடாமடியா சொல்லிட்டாங்க
என்றாள். சரி விடு, நிஜமாலுமே தூக்கம் வந்திருக்குமா இருக்கும் என்று தங்கையை அனுப்பியவன், சீக்கிரம் சீக்கிரம் என்று தன் அன்னையிடம் பிளாஸ்கில் காஃபி வாங்கியவன் கிளம்பி விட்டான். என்ன மதி, உன் அண்ணனுக்கு அறிவு வந்துருச்சு போல, குரூப் ஸ்டடி பண்ண விவேக் ரூம்க்கெல்லாம் போறான் என்றார். யார் அவனா? என்னவோ பொங்கம்மா, படிச்சு உருப்பிட்டா சரி என்றாள் மதி. ஆனால் விவேகோ கதிருக்கு கால் செய்து, மச்சான் எங்கடா இருக்க? எங்க வீட்ல என்றான். சாவடிச்சிருவேன், நீ என்ன தேடிய ரூம்க்கு போயிருக்கன்னு மதி சொன்னான் என்றான். ஓ, வீட்ல இருக்கேனா? வீட்டுக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லையே, வீட்டுக்கு வெளியே இருக்கிற மரத்து மேல கூட இருக்கலாமே என்றான். விவேகோ அண்ணார்ந்து பார்க்க மொபைலில் டார்ச் அடித்து காட்டினான் கதிர். ஒரு வழியாக சிரமப்பட்டு மேலே ஏறிய விவேக், என்ன மச்சான் அது என்றான். அங்கு ஒவ்வொரு கிளையிலும் தொங்கிக் கொண்டிருந்த பிளாஸ்க், பிஸ்கெட், சிப்ஸ் மற்றும் வாட்டர் பாட்டிலை கண்டு, மச்சான் எக்ஸாம் வருதுல, அதான் சங்கரின் நைட் ஸ்டடி பண்ணுவா, இங்கிருந்து பார்த்தா கிளியரா தெரியும், ஆனா நாம அவளுக்கு தெரிய மாட்டோம் என்றான். ஓ அப்படி, பாரு பாரு, நல்லா பாரு, அவ படிச்சு பெரிய வேலைக்கு போக போறா, நீ அவளை நினைச்சு குரங்கு மாதிரி இப்படி மரம் மரமா தாவிக்கிட்டு இருக்க போற என்றான் விவேக். நான் மச்சான் எங்க? என்ன நொன்னா மச்சான்? கதிர் அம்மா தங்கச்சி பாவம்டா, உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. என்ன பார்த்தாலே கதிர் நல்லா படிக்கிறானாப்பா, நல்ல வேலைக்கு போயிருவானாப்பான்னு கேட்டுட்டே இருக்காங்க அம்மா. ஃபைனல் இயர்டா மச்சான், அரியர் வைக்காம இருந்தாதான் கேம்பஸ்க்கு அலோ பண்ணுவாங்க, சொல்றத கேளு மச்சான் என்று விவேக் கெஞ்ச. கேம்பஸ்ல கிடைச்சாதான் வேலையா என்ன? ஊர்ல வேற வேலையே இல்லையா என்றான் கதிர். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, உனக்கெல்லாம் பட்டாதண்டா புத்தி வரும், எப்படியோ போய் தோல, எனக்கு என்ன என்று விட்டு விவேக் இறங்கி செல்ல, அவன் செல்வதை தோள்களை குலுக்கி பார்த்தவன் அடுத்த நொடி திரும்பி படித்து கொண்டிருக்கும் சங்கரியை மெய்மறந்து பார்க்க ஆரம்பித்து விட்டான். நாட்கள் சென்றது. இரவில் தூக்கம் தொலைப்பதால் வகுப்பறையில் தூங்கினான். படிப்பில் கவனம் செலுத்தவில்லை. சங்கரியை ஃபாலோ செய்வதற்கும் அவள் கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பதற்கும் அன்னையிடம் கெஞ்சி போராடி பழைய பைக்கை கொடுத்து புது பைக்கும் பிராண்டட் ட்ரெஸ், வாட்ச், ஷூ என செலவு செய்தான். இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், மது அருந்துவதையும் புகைப்பிடிப்பதையும் மட்டும் அறவே தவிர்த்திருந்தான். வழக்கம் போல் சங்கரி ஸ்கூட்டியை சற்று தொலைவில் இருந்தவாறு ஃபாலோ செய்ய, ஒரு வளைவில் திரும்பியவள் நிறுத்திவிட்டு அவனை நோக்க, வளைவில் திரும்பிய கதிர்கோ எதிர்பாரா அவள் நடவடிக்கை கண்டு கை கால்கள் நடுங்க தொடங்கியது. ஹெல்மெட்டை கழட்டியவள் அவனை நோக்கி செல்ல, அவன் இதயமோ வேகமாக துடிக்க, அதை பறைசாற்றும் விதமாக உடலோ வியர்த்து வழிந்தது. அவன் முன் கைகட்டி முறைத்தவாறு நின்றவள், என்ன ஃபாலோ பண்றியா? இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றியா? அன்னைக்கு ஏதோ சித்தப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணினேன்னு பேசினா உடனே லவ்னு நினைச்சிட்டியா? நீ பண்றது போதாதுன்னு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற சின்ன பொண்ணு மதி, அவளை போய் இன்டைரக்டா உன் லவ்வுக்கு தூது அனுப்புற. பட் எல்லாம் சுத்த வேஸ்ட். நான் ஒரு நாள் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக போறது இல்ல, விரும்ப போறதும் இல்ல. அதனால இனி இந்த மாதிரி பைக்ல சர்க்கஸ் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம லைஃப்ல உருப்பிடுற வழிய பாரு என்று விட்டு அவள் செல்ல, நீண்ட பெருமூச்சு விட்டவன் யோசிக்காமல் அடுத்த நொடி, நான் உன்னை நல்லா பாத்துப்பேன், உன் சுதந்திரத்துல தலையிட மாட்டேன் என்று கூறும்போதே அவள் திரும்ப, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான். ஓ லவ், அப்புறம் என்றாள். சும்மானாச்சும் ஏரியா பொண்ணுங்களை சைட் அடிப்பேன், ஆனா மெய்யாலும் யாரையும் விரும்பினதில்ல என்றான். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பாக்குறது இருக்கட்டும், முதல்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் பாரு. உனக்கு என்ன மட்டுமா பிடிச்சது? கலவைதான் பிடிச்சது. லுக் கதிர், நம்ம வயசு அப்படி. உன் வீட்டுக்கு ஆப்போசிட்ல வேற எந்த பொண்ணு வந்திருந்தாலும் அவங்களையும் நீ லவ் பண்ணிருப்ப. நான் கால் பண்ணும்போதெல்லாம் அட்டன் பண்ணி என் கூட பேசணும்னு கலாவை மிரட்டி நம்பர் வாங்கிட்டு அப்புறம் என்ன பார்த்த உடனே லவ் வந்துருச்சோ, அதுவும் ட்ரூ லவ்? நான் இவ்ளோ பொறுமையா பேசுறதே உன் அம்மா மதி மேல பெரிய மரியாதை இருக்கிறனாலதான். சோ தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணி உன் டைம் வேஸ்ட் பண்ணாத என்று விட்டு அவள் செல்ல, அடுத்த சில நிமிடங்களில் பல்லை கடித்தவாறு கல்லூரி மரத்தின் கீழ் கதிர் அமர்ந்திருக்க, அவனை பார்த்து ஹஹாவென சிரித்து கொண்டிருந்தான் விவேக். எப்படி மச்சான், வானான்னு உன் மூஞ்சி மேல சொல்லிட்டாளா? என்க டேய் வானா, ஏற்கனவே செம்ம காண்டுல இருக்கேன் என்றான் கதிர். சாரிடா மச்சான், கோவிச்சுக்காத, ஆனா பயங்கர ஷார்ப்டா அந்த பொண்ணு. கேட்டா பாரு ஒரு கேள்வி, உனக்கு என்ன மட்டுமா புடிச்சுக்குது, என் தங்கச்சியும் தான் புடிச்சுக்குதுன்னு. பாவம் மச்சான், அவளுக்கு இன்னும் உன்னை பத்தி தெரியல, உனக்கு பொண்ணுனாலே எல்லாரையும் பாகுபாடு இல்லாம பிடிக்கும்னு. சோ சேட். என் மச்சான் கட் அவுட்ல பொண்ணுங்களை பார்த்தாலே விட்டு வைக்க மாட்டான், கண்ணு முன்னால பார்த்தா ஹவ் இஸ் பாசிபிள்? இல்ல மச்சான் என்க ஸ்டெம்பை எடுத்துக்கொண்டு விவேக்கை விரட்டினான் கதிர்.
அதன் பின் வந்த நாட்களில் இதுவரை தூரமாக தொடர்ந்தவன் தற்போது நெருக்கமாகவே பின்தொடர்ந்தான். அவளும் முறைத்து திட்டி என்னென்னவோ செய்துவிட்டாள். சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. நீ என்ன பைத்தியமா? உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற என்றாள். ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சுக்குது, ஃபாலோ பண்றேன். உனக்கு பிடிக்கலன்னா திரும்பி பார்க்காத, சிம்பிள் என்றான் அலட்சியமாக. இடியட் என்று விட்டு அவள் செல்ல, உனக்கு சைடு வகைடு நல்லா இல்ல, நேரா எடு, சூப்பரா இருக்கும். கொஞ்சமாவது சிரி, அது இன்னும் சூப்பரா இருக்கும். எப்ப பாரு மூஞ்ச கடு கடுன்னு வச்சுக்குது பிசாசு என்றான். காதில் விழுந்தாலும் கண்டுகொள்ளவில்லை சங்கரி. நாளையில இருந்து துப்பட்டா போட்டு வா, எதிர வர்றவனுங்க வீடு போய் சேர வேண்டாமா என்று முடிப்பதற்குள் ஸ்கூட்டியை நிறுத்தி அவனை முறைக்க, பின்ன மூஞ்ச ஹெல்மெட் போட்டு மறைச்சிட்ட, எதிர்க்க வர்றவனுங்க அப்புறம் எங்க பாப்பாங்களாம் என்க. உன்னிடம் பேசுவதே என் நேரத்தை வீணடிப்பதாகும் என்ற பார்வையை அவன் மீது செலுத்தியவள் கல்லூரியில் நுழைந்து விட்டாள். செல்லும் அவளை பெருமூச்சு விட்டவாறு கண்டவன் திரும்பி அவன் கல்லூரிக்கு செல்ல, இவன்தானா, நல்லா தெரியுமா என்றார் ஒருவர் உயர் ரக காரில் அமர்ந்தவாறு. நல்லா தெரியும் அங்கிள், அந்த பொண்ணு கூட கலாவதியோட அக்கா தான் என்றான் கூடுதல் தகவலாக. அக்கா பின்னால சுத்திட்டு இவளை இம்ப்ரெஸ் பண்ண என் பையன்தான் கிடைச்சானா என்று எண்ணியவாறு பற்களை கடித்தவர், சரிப்பா தேங்க்ஸ் என்று காரிலிருந்து அந்த வாலிபனை இறக்கியவர் தனது பணியாளிடம், பையனை பத்தியும் அந்த பொண்ணு கலாவதி பத்தியும் ஃபுல் டீடைல்ஸ் வேணும், அதுவும் சாயந்தரத்துக்குள்ள என்க. சரிங்க முதலாளி, விசாரிச்சிடலாம் என்றார் ஓட்டுநர் அருகில் அமர்ந்திருந்தவர். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட தம்பி, என் புள்ள முகம் சோர்ந்து போனாலே என்னால பார்க்க முடியாது. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த என் புள்ளைய கால கைய உடைச்சு படுக்க வச்சுட்ட. இனி நீ என்ன ஆகுறன்னு மட்டும் பாரு என்றார் முன்னால் சென்று கொண்டிருந்த கதிரை தன் ரத்தம் சிவந்த கண்களால் நோக்கியவாறு. கவிதை தொடரும்.